இந்த உலகத்துல கடவுளை சிலையில மட்டும் இல்லாம நெருப்பா வழிபடுற ஒரே ஸ்தலம் எது தெரியுமா? அதுதான் திருவண்ணாமலை. சிவபெருமானுக்கு எண்ணற்ற வடிவங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை அருணாச்சலர் ஒரு ஜோதி ஸ்ரூபமாக காட்சி கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்தில் 5 முக்கிய ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ரகசியம், சிவன் இங்கே லிங்கமல்ல, ஒளி. ஏனென்றால் ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் என்ற அகந்தை. அந்த அகந்தையை அடக்க சிவபெருமான் முடிவே இல்லாத பேரொளியாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தோன்றினார். விஷ்ணு கீழே தேடினார், பிரம்மா மேலே தேடினார். ஆனால் சிவனுடைய ஆரம்பமும் முடிவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த அக்னிஸ்தலமே இன்றைய திருவண்ணாமலை. அதனால்தான் இந்த மலை சிவன் என்று சொல்றாங்க. இரண்டாவது ரகசியம், கிரிவலம் ஏன் இவ்வளவு சக்தி தெரியுமா? திருவண்ணாமலையை ஒரு சுத்தினா 14 கிலோமீட்டர் ஆன இந்த கிரிவலத்தை முழு மனதோடு நடந்தா பிறவி தோஷம் கூட கரையும் என்று நம்பிக்கை. ஏன் தெரியுமா? இந்த மலை பூமியின் சக்தி மையம், எனர்ஜி சென்டர் என்று சித்தர்கள் சொல்றாங்க. அதனால்தான் அமாவாசை நாளில் லட்சக்கணக்கான மக்கள் கால்நடையா கிரிவலம் போறாங்க. மூன்றாவது ரகசியம், பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலம் சிவன். பூமி காஞ்சி, நீர் திருவனங்காவல், காற்று காலாஸ்திரி, ஆகாயம் சிதம்பரம், நெருப்பு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் சிவன் அக்னியாக இருக்கிறார். அதனால்தான் இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள அலட்சியம், பயம், தடை எல்லாம் சாம்பலாகும். நான்காவது ரகசியம், கார்த்திகை தீபம் வருஷத்துல ஒரு நாள் மலை உச்சியில மகா தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் சாதாரண நெருப்பு கிடையாது. அகந்தை எரியட்டும், அறிவு ஒளியாயும் பரவட்டும் என்ற சிவனுடைய செய்தி. இந்த ஒரு தீபத்தை பார்த்தாலே பாவங்கள் குறையும்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஐந்தாவது ரகசியம், மௌனமே உபதேசம். இந்த ஸ்தலத்துல சிவன் பேசவே இல்லை, மௌனமாக உபதேசம் செய்கிறார். அதனால்தான் ரமண மகரிஷி இந்த மலையை விட்டு ஒரு அடியும் நகரல. இந்த மலையில சும்மா உட்கார்ந்தாலே மனம் அமைதியாகும் என்று சொன்னார். கடவுளை பார்க்க கண்கள் தேவையில்லை, மனம் போதும். அந்த மனதை மௌனமாக மாற்றும் இடம்தான் திருவண்ணாமலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக.